Example 3.39. A passenger train takes 1 hour more than an express train to travel a distance of 240 km from Chennai to Virudhachalam. The speed of passenger train is less than that of an express train by 20 km per hour. Find the average speed of both of the trains. So, இது நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் எழுதிக்கோங்க. பேசஞ்சர் ட்ரெயின், இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். சரியா? இப்போ ட்ரெயின் டேக்ஸ் பேசஞ்சர் ட்ரெயின் டேக்ஸ் 1 more hour. அப்போ இது வந்து டைம். நெக்ஸ்ட் 240 கிலோமீட்டர் ஃப்ரம் சென்னை டு விருதாச்சலம். இது டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்பீடு. ஸோ நமக்கு பிசிக்ஸ்ல என்ன ரிலேஷன் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பீட் ஈக்குவல்ஸ் டிஸ்டன்ஸ் பை டைம். சரியா? இப்போ பேசஞ்சர் ட்ரெயினுக்கும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பீடு வித்தியாசப்படுது. என்ன சொல்லியிருக்கு? லெஸ் தென் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பை 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸ்பீடு வந்து வித்தியாசப்படுது. அதே மாதிரி டைம் டேக்கனும் வித்தியாசப்படுது. எது நம்மளுக்கு சேஞ்சே ஆகல அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்டன்ஸ் தான் சேஞ்சே ஆகல. சரியா? 2 ட்ரெயினும் சென்னையில இருந்து கிளம்புது, விருதாச்சலம் போய் சேருது. 2த்துக்கும் வேற ஸ்பீடு. அதனால டைமும் வேறையா இருக்கு, ஸ்பீடும் வேறையா இருக்கு. ஆனா டிஸ்டன்ஸ் மட்டும் என்னது சேம். சோ நம்ம இப்போ இங்க என்ன எழுதிக்கலாம்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, சோ டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நமக்கு இது சேம். அதை மட்டும் நீங்க எழுதிக்கோங்க. டிஸ்டன்ஸ் 2த்துக்குமே 240 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். இதுல எந்த சேஞ்சும் இல்ல. இப்போ பேசஞ்சர் ட்ரெயினும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் நம்ம ஸ்பீட் அண்ட் டைம் எப்படி நம்ம மாத்தி எழுதுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயினுக்கு நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஆர், இது எக்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எக்ஸ் எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். நமக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம். The speed of passenger train is less than that of express train by 20 கிலோமீட்டர். அதனால நான் என்ன பண்றேன்? எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸ்பீட் ஆஃப் த பேசஞ்சர் ட்ரெயின் சொல்லிருக்காங்க, லெஸ் தென் சொல்லியிருக்காங்களா? அப்போ எக்ஸ் மைனஸ் 20. ஸோ இங்க நம்ம ஸ்பீட் எழுதுறோம். இதுக்கும் ஸ்பீடு. ஏன்னா டிஸ்டன்ஸ் சேம், அதனால அங்க நடுவில் எழுதிட்டேன். ஸோ இதுக்கு ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 20 கிலோமீட்டர் பர் ஹவர். இது என்னன்னு பார்த்தாங்கன்னா எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர். புரிஞ்சுதா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீட் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லெஸ் தென் அண்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு நம்ம எக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 20 கிலோமீட்டர் நமக்கு லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நம்ம முதல்ல எடுத்துட்டோம். இப்போ இந்த ஃபார்முலால நாம அப்ளை பண்ண போறோம். சரியா? இதுல நமக்கு ஸ்பீடு தெரியும், இதான் எக்ஸ் மைனஸ் 20. டிஸ்டன்ஸ் வந்து என்னது தெரியும், அதுவும் மாதிரி நமக்கு 240 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நவ் டைம் இது இங்க வந்ததுன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு டைம் எவ்வளவு பாத்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர்டு? சேம் டிஸ்டன்ஸ் தான், 240 கிலோமீட்டர் பை ஸ்பீட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு எவ்வளவு ஸ்பீடு? எக்ஸ் மைனஸ் 20 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ இதுக்கு டைம் இஸ் டிஸ்டன்ஸ் என்ன? அதே 240 தான் பை ஸ்பீட் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ். ஸோ திஸ் இஸ் 240 கிலோமீட்டர், திஸ் இஸ் எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர். இது இதோட டைம், இது இதோட டைம். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, a passenger train takes 1 hour more than express train. இப்போ டைம் தான். இப்போ நமக்கு என்ன பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் த பேசஞ்சர் ட்ரெயின், டைம் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின் மைனஸ் டைம் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்.
ஈக்குவல்ஸ் டு 1. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா டைம் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின் என்னது 1 மணி நேரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட அதிகமா எடுத்துக்குது. இப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட வேகம் வந்து 3 மணி நேரத்துல போய் சேருதுன்னா பேசஞ்சர் ட்ரெயினோட இது எப்போ 4 மணி நேரத்துல போய் சேர போகுது. ஸோ 4 - 3 is 1. அதை தான் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா டைம் ஆஃப் பேசஞ்சர், ஏன்னா பேசஞ்சர் ட்ரெயின் தான் அதிகமான டைம் எடுத்துக்குது. அப்போ டைம் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின் என்னது 240 பை இது எப்படி வரணும்னு உங்களுக்கு தெரியணும், இந்த ஃபார்முலா வச்சுதான். x - 20 இது டைம் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின் மைனஸ் டைம் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 240 by x 240 by x that is equal to 1 hour. கிளியரா? இதுவும் ஹவர்ஸ்ல தான் இருக்கு, டைமும் ஹவர்ஸ்ல தான் இருக்கு, நமக்கு கிடைக்கக்கூடியதும் ஹவர்ஸ்ல தான் இருக்குங்க. ஏன் நான் மைனஸ் போடுறேன்னா பேசஞ்சர் ட்ரெயின் அதிகமான டைம் எடுத்துக்குது, அதை விட எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அது கம்மியான டைம் எடுத்துக்குது. அந்த டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னா 1 hour கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் இப்படி போட்டிருக்கேன். சரியா? சோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், திஸ் மல்டிப்ளைட் பை திஸ் மல்டிப்ளைட் பை திஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். என்ன வரும் பாருங்க, எக்ஸ் இன்டூ 240 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 20, ரைட்? எக்ஸ் மைனஸ் 20 இன்டூ 240 மைனஸ் பிளஸ்லாம் கரெக்டா போடணும். ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இது எக்ஸ் மைனஸ் 20 பை எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 20. So this is LCM that is equal to 1. So next step என்ன வரும் பாருங்க. இது உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருந்தா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், முதல்ல 240 போட்டுட்டு அப்புறம் x - 20 போட்டுக்கலாம். சரியா? இந்த 240 இங்க இருக்கு, எதை நீங்க மல்டிப்ளை பண்றீங்க, x - 20 மல்டிப்ளை பண்றீங்க. இப்படியும் நீங்க போட்டுக்கலாம். So that is equal to x into 240 is 240x. ஓகேவா? மைனஸ் இது 240 into x is 240x. நெக்ஸ்ட் மைனஸ் இன்டு மைனஸ், இந்த மைனஸும் சரியா? மைனஸ் இன்டு மைனஸ் will be பிளஸ். அதுக்கப்புறம் 240 into 20 is 4800. தட் இஸ் ஈக்குவல் டு இங்க கீழே இருக்கிறது எல்லாம் இங்க வந்துடும். சரியா? ஸோ நம்ம கீழே இருக்கிறத இங்க கொண்டு வந்துடும். என்ன வரும் பாருங்க, 1 into that means x into x minus 20. ஸோ டினாமினேட்டர்ல எதுவும் இல்லை, அங்க அந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நியூமரேட்டர்ல வந்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா திஸ் 240 மைனஸ் 240 நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4800 which is equal to x ஸ்கொயர் மைனஸ் 20x. இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு பக்கமா கொண்டு வரேன். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x. இது இந்த பக்கம் வந்தா என்ன வரும், மைனஸ் 4800. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லா என்ன ஆயிடும், 0 ஆயிடும். சரியா? இப்போ நான் என்ன பண்றேன், நமக்கு தகுந்த மாதிரி நான் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x மைனஸ் 4800 ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு மேல என்ன வரணும் பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன வரும், மைனஸ் 4800. கீழே என்ன வரும், மைனஸ் 20. ஸோ நம்ம எப்படி சூஸ் பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணா 4800 வரணும், ஆட் பண்ணா மைனஸ் 20 வரணும். இங்க பாருங்க 80 into 60 பண்ணலாம். 8 6 48. சரியா? 0 0 வந்தாச்சு. இப்போ இங்க நான் மைனஸ் இருக்குன்னா என்ன பண்ணணும், லார்ஜர் நம்பருக்கு நம்ம மைனஸ் போட வேண்டியது இருக்கும். ஸோ தட் வில் பி ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் இன் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் எப்படி எழுதுறேன், 80x பிளஸ் 60x. ஸோ திஸ் இஸ் 80x இங்க பிளஸ் 60x மைனஸ் 4800 ஈக்குவல்ஸ் டு 0. நான் இங்க எக்ஸ் காமனா வெளியே எடுக்கிறேன், எக்ஸ் மைனஸ் 80. இங்க என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 80 பிளஸ் இங்க 60 வரும். 60 into x is 60x, 60 into 80 is 4800 which is equal to 0. So this can be written as x minus 80 x plus 60 equals to 0. So here x can be, that is x minus 80 equals 0 or x plus 60 equals 0. So x equals to 80 or x equals to minus 60. So we are rejecting this minus because speed cannot be negative. பாத்தீங்கன்னா நம்ம x எதுக்கு எடுத்துக்கோம், x is speed of the express train. Clear?
சோ நம்ம என்ன எடுக்கிறோன்றத பார்த்து எடுக்கணும். சில சமயம் மாத்தி மாத்தி கூட சில புக்ஸ்ல எடுத்திருப்பாங்க. சோ ஹியர் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஈக்குவல்ஸ் டு நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். தட் இஸ் 80 கிலோமீட்டர் பர் ஹவர். நெக்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின். ஸ்பீட் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 20 நம்ம எடுத்திருக்கோமா, வாட் இஸ் தட், 80 மைனஸ் 20 which is equal to 60 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா?